எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில இங்க வந்து இந்த இனாகிரேஷன்ல நான் பங்கெடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட இந்த ரிகரண்ட் பிரெக்னன்சி லாஸ் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு நான் அதை எதோட சேர்த்து பார்த்தேன்னா, ஒரு அம்மாவுடைய கேர் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு என்ன சாப்பிட்டு என்ன வளர்ந்து எப்படி வளர்த்தினாங்கன்ற அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்ப அந்த பொண்ணு அப்படி வளர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனோடனே இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் உட்காரணும், இந்த நேரம் நீ தூங்கணும் இப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ்லயே அந்த பொண்ணோட வயசுல அந்த குழந்தை வளரும். அதுக்கப்புறமும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைய வந்து இப்படிதான் தூக்கணும், இப்படிதான் வச்சுக்கணும், இங்கதான் படுக்க வைக்கணும், குழந்தை இது சாப்பிடணும், நீ இதை சாப்பிடணும், இந்த நேரம் தான் நீ பால் கொடுக்கணும் இப்படின்னு அந்த அம்மா தான் மறுபடியும் அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கைட் பண்ணுவாங்க. அந்த குழந்தையும் எப்படி உட்காரணும், அந்த குழந்தை எதை எப்படி பிடிச்சுக்கணும், எப்படி சாப்பிடணும், தன்னால அதை சாப்பிட கத்துக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரும் நான் சொல்றேன்னா இந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பாட்டி. சோ எனக்கு இந்த வண்ணம் கிளினிக் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவங்க எனக்கு இதை வளர்க்கும் போது. ஏன்னா அது தொடக்கத்துல இருந்து ஒருத்தர்கிட்டயும் அவங்க பிரெக்னன்சி ஆகிறது போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீங்க என்ன பண்ணணும், இப்ப நீங்க உங்களுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணி பாக்குறது, அவங்களுக்கு என்னென்ன இருக்கு, ஓகே நீங்க இந்த ட்ராக்ல இருக்கீங்க, நீங்க இந்த கைடன்ஸ்ல போகணும் அப்படின்னு அவங்களோட ட்ராக்ல கைட் பண்றது, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அந்த கைட் பண்ணும்போது நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க இந்த ஆஸ்பத்திரி போகணும், நீங்க அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படி சொல்லாம நீங்க இங்க உட்காருங்க, நாங்களே யார் உங்களை பாக்கணுமோ அவங்களை கூப்பிட்டுற மாதிரி அந்த டாக்டர் அங்கேயே வந்து அவங்களை பாக்குற மாதிரியும், என்ன டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு நீங்க இந்த ஆஸ்பத்திரி போகணும் அப்படி சொல்லாம அதுவே நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நாங்களே வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லி. சோ அப்ப என்னன்னா நமக்கு எல்லாமே ஒரு அம்மா, நம்ம கூட இருக்க அம்மா மட்டும்தானே அப்படி பண்ண முடியும். நம்ம வேற யாரும் வந்து நம்ம எல்லாம் அங்கங்க போய் போய் தேடி ஒரு டெஸ்ட் எடுக்கிறதும் எந்த டாக்டர் நல்ல டாக்டர்னு கண்டுபிடிச்சு போறதும் இந்த பயணம் இந்த கஷ்டம் அதெல்லாம் படாம நம்ம அம்மா இருக்காங்க, அவங்க சொல்றதை நம்ம செஞ்சா போதும், அவங்களே எல்லாம் நம்ம கைக்கே கொண்டு வந்துருவாங்க, அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்கன்ற மாதிரியே எனக்கு அவங்க சொன்ன விளக்கங்கள் எனக்கு அப்படி புரிஞ்சுது. So I felt like கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல எல்லாமே நாங்க கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் அது யாருக்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும்னு தெரியாது, எந்த பிரச்சனைக்கு எங்க போகணும்னு தெரியாது. சோ இது எப்படி இருக்குன்னா ஆரம்பமே நீங்க ஆரம்பமே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன செய்யணும், எப்படி உங்களுடைய அந்த பிரெக்னன்சிங்கிற பயணத்தை ரொம்ப ஹெல்தியா எப்படி கொண்டு போகணும், உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஸ்ட்ரெஸ் பூரா நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க உங்களை கம்ஃபர்டபுளா சந்தோஷமா அந்த பயணத்துல கொண்டு போய் அருமையான ஒரு குழந்தைய நீங்க பெற்று உங்க கையில அதை கொடுத்து லட்டு மாதிரி வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்ற வரைக்கும் நாங்க செய்யணும்ன்றதுக்கு ஒரு பெரிய டீம் அவங்களுக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த வண்ணம் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இதுதான் தேவை, எல்லாமே ஒரு இடத்துல எங்களை பத்திரமா பாத்துப்பாங்க. இப்ப என்கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த பேஷண்ட் ரெபேக்கா பேஷண்ட் சொன்ன மாதிரி யாரு கேட்டாலும் இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அங்க போங்க அங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்களா, எல்லாமே பாத்துக்கிறாங்களா, அப்ப அங்கேயே போய் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. I really wish all the doctors all the best. ஏன்னா ஒரு டாக்டர் ஆகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம், வெளியில இருந்து பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. என்னுடைய பெண்கள் 2 பேருமே இப்ப டாக்டர்ஸ், அதுல கரெக்டா இந்த டிபார்ட்மெண்ட்லயே சூட் ஆகுற மாதிரி என் பெண்கள் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டாங்க. அது ஒன்னொன்னு சொல்லும் போதும் என்னுடைய பெரிய மகள் வந்து பீடியாட்ரிஷியன், என்னோட சின்ன மகள் வந்து கைனகாலஜிஸ்ட், அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 டிபார்ட்மெண்ட் தான் இது பண்றாங்களா அப்படின்னு, இந்த வண்ணம் கிளினிக் பண்றாங்களா அப்படிங்கறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ இப்ப இந்த படிக்கும் போது என்ன பாடுபடுறாங்க இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. நான் அதை பார்த்து 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 ஒரு டாக்டர் எவ்வளவு கஷ்டம், ஒரு ஸ்டேஜும் படிப்பு எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு வந்து என்னுடைய சன்னிங்களா வந்து கண் மருத்துவர், அவர் ஆப்தமாலஜிஸ்ட். சோ அவர் இன்னைக்கு ஒரு கான்பரன்ஸ்க்கு வந்திருக்காரு. காலையில கிளம்புறாரு, டிஃபன் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் இப்ப கிளம்புறேன் இல்ல என்ன திட்டுவாங்கன்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் யோசித்தேன், திட்டுவாங்களா அப்படின்னு. பாருங்க எந்த ஸ்டேஜ்லயும் திட்டுவாங்கன்னு பயப்படுறாங்க பாருங்க. சோ அது மத்தவங்களுக்கு எல்லாம் இது தெரியல,
சின்ன சின்ன வேலை செய்யறவங்க கூட அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது, எவ்வளவு பெரிய டாக்டர் திட்டுவாங்கன்னு பயந்து ஓடுறாங்க. சோ அது அவங்களுக்கு வேலை அவ்வளவு கஷ்டங்கிறது கண்ணால பார்க்கும்போது எனக்கு தெரியுது. சோ இவ்வளவு கஷ்டப்படுறவங்க, இவ்வளவு படிக்கிறவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, நம்பி அவங்க கிட்ட உட்காந்துக்கலான்ற ஃபீல் எல்லாம் எனக்கு இப்ப இன்னும் நிறைய ஆயிடுச்சு. சோ ரியலி ரியலி விஷ் ஆல் த டாக்டர்ஸ் காட்ஸ் கிரேஸ். கடவுளுடைய எல்லாத்துக்கும் பின்னாடி கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். அதைத்தான் கைராசிங்கிறாங்க. சோ அதுதான் அந்த ஆசீர்வாதம். சோ எல்லா டாக்டர்ஸ்க்கும் இந்த வண்ணம் கிளினிக்ல கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கணும். அவங்க இன்னும் நிறைய நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழந்தை இறந்து போற பேரண்ட்ஸ்க்கு, கஷ்டங்கள் வரவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அற்புதங்கள் செஞ்சு நிறைய தாய்மார்கள் அருமையா குழந்தை பெற்றெடுத்து இதுல மன கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் இவங்க கவுன்சில் பண்ணி சமாதானம் பண்ணி பேசி சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்றது அதோட பெரிய சந்தோஷம். நம்ம சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னா அது பத்தாது. ட்ரீட்மெண்ட்னால மட்டும் எல்லாமே சால்வ் ஆகாது. மன நிம்மதி, நம்ம கொடுக்குற வார்த்தைகள், நம்ம பேசுற வார்த்தைகள்ல கிடைக்கிற ரீஅஷூரன்ஸ், ஓ பரவாயில்ல அப்ப இப்படி எல்லாம் செய்வாங்க போல அப்படின்னு கொடுக்குற அந்த வார்த்தை, இதெல்லாமும் டாக்டர்ஸ்க்கு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க பேசுறதால பேஷண்ட்ஸ் அவங்க மேல நம்பிக்கை வர்றது. சோ இந்த எல்லா அருளும் கடவுள் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் தி டாக்டர்ஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வண்ணம் கிளினிக் ஒரு பெரிய லெவல்ல ஃபிளரிஷ் ஆகி நிறைய பேருக்கு இதால குழந்தை பிறந்து எல்லா இடத்துலயுமே உங்களை பத்தி பேசணும், அந்த வெற்றி நீங்க பல லெவல்ல அடையணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த இன்வைட் பண்ண மாடலிங் மேம்க்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வந்திருக்கோமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச் everyone. Thank you for this wonderful opportunity to the Rainbow and Mrs. Marthingana to share my experience in my pregnancy, before pregnancy and after pregnancy. எனக்கு 2015 May month marriage ஆச்சு. After that 2016 I got conceived, and after 6 months the pregnancy is going good only. After that 5th month scan பண்ணும்போது பேபிக்கு கிளிஃப் பேலட் இருக்கு, ஸோ நம்ம இதை அபார்ட் பண்ணணும், ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கு, ஸோ 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா பேபி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னோம்னா, ஸோ ஓகே நாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் அங்க ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸோட ஒப்பீனியன்ஸ் கேட்டோம். ஸோ நாங்க வேற வழி இல்லாம அபார்ட் பண்ணிட்டோம் பேபிய. ஸோ இட் வாஸ் அரௌண்ட் 21 வீக்ஸ் அப்போ. ஸோ 2016 அகெயின் ஆஃப்டர் 8 monthsக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மைண்ட் லெவல்ல ரொம்ப பேபியே வேண்டாம், ஏன் இப்படி இருக்கு, ஜெனட்டிக் நிறைய டாக்டர் சொன்னது என்னன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில ஆஃப்டர் 8 monthsக்கு அப்புறம் அகெயின் ஐ காட் பிரெக்னன்ட் வித்வுட் நோயிங். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா கன்ஜாயிண்ட் ட்வின்ஸ் இருந்தாங்க. அதுல ஒரு பேபி நல்லா ஃபார்ம் ஆயிட்டாங்க, ஒரு பேபி ஹாஃப் தான் ஃபார்ம் ஆயிருந்தாங்க. ஸோ ஒரு பேபிக்கு லெக் இல்ல, ஒரு ஹார்ட்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ அகெயின் அடாப்சி பண்ணிடலாம் இதை அப்போ 11 வீக்ஸ் பிரெக்னன்சி. ஸோ இது நேச்சுரல் டெலிவரி பண்ணி அடாப்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அகெயின் ஒரு வழி இல்லாம நான் நிறைய அண்டர்கவுண்ட் பண்ணி நேச்சுரலா அதை டெலிவரி பண்ணி அந்த பேபியை அடாப்சி பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும் செகண்ட் பிரெக்னன்சிக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்ல, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, ரெண்டுமே டிஃபரெண்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நான் மைண்ட் லெவல்ல நானும் ஹஸ்பண்டும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சோம். எங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. வெளிய சோஷியல் வெளியே எங்களால ஃபேஸ் பண்ண முடியல, யாருமே என்ன ப்ராப்ளம் தெரியலன்னு சொல்லி எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல எனக்கு பேபியே வேண்டாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு எங்க லைஃப் ஒரு 4 years. 2 years பேக் நான் நிறைய பேர் சொல்லி கேட்டது ரெயின்போ போவேன், உனக்கு நல்லா சக்சஸ் ஆகும், ரெயின்போ போவேன், குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு ட்வின்ஸ் பேபி பிறக்க வச்சாங்க, அங்க போய் பாருன்னு நான் கேட்டது ரெயின்போ ஹாஸ்பிட்டல் பத்தி மட்டும்தான். சரி ஓகே, ஒரு கட்டத்துல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ரெஃபர் பண்ணான். அவளும் இங்கதான் டெலிவர் பண்ணா, நான் தான் அவளுக்கு டெலிவர் பண்ணாங்க. 2 boys இப்ப இருக்காங்க அவளுக்கு. சரி ஓகே இதான் பாப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் மேம் கிட்ட மாடலிங் மேம் தான் வேணும்னு சொல்லி நான் வந்தேன். ஆஃப்டர் தட் மேம் எங்களோட ஹிஸ்டரி எல்லாமே கேட்டாங்க. எந்த இடத்துலயுமே எனக்கு ஒரு
அவங்க கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வர 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 என்னோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு எனக்கு புரிய வச்சாங்க. நான் அவங்க கிட்ட வரும்போது சிவியர் பிசிஓஎஸ் ப்ராப்ளம், அண்டர் ப்ரெஷர்ல ஸ்ட்ரெஸ்ல வெயிட் அகைன் அதிகமாகி நான் வந்தேன். அப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாங்க. உனக்கு இதுதான் பிரச்சனை, உன்னோட பாடி நீ டயட் பண்ணணும், நீ இது சாப்பிடணும், மெடிசன் அப்பார்ட் ஃப்ரம் தட் மேம் எனக்கு என் உடம்பை பத்தி ஃபுல்லாவே புரிய வச்சாங்க. என்ன எனக்குள்ள இருக்கு, நான் எதை எடுத்துட்டு வெளியே போடணும், எதை நான் கேஷுவலா எடுத்துக்கணும், சோசியல நான் வெளிய பப்ளிக்கா எப்படி நான் நல்லா ஃபேஸ் பண்ணணும், எல்லாமே இப்பதான் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்ற லெவல் வரைக்கும் நீ யோசி அப்படின்னு சொல்லி மேம் எனக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணாங்க. அப்படி போயிட்டு தான் இருந்துச்சு 1 இயர். அப்புறமே எனக்கு என்ன இருக்கு, 1 இயர் ஆகுது, எதுவுமே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே. சரி ஓகே, இன்னுமே மைண்ட் லெவல்ல நான் இன்னும் ரெடி பண்ணவே ஆரம்பிச்சேன். நானே எனக்கு அடுத்து வர 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 இன்னுமே எனக்கு அந்த டைட் பத்தியும் இந்த பாசிட்டிவா ரிவ்யூஸ் கொடுத்துட்டே தான் வந்தாங்க. திடீர்னு பார்க்கும்போது எனக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு பீரியட். லாஸ்ட் மே 2025 எனக்கு பீரியட் ஸ்கிப் ஆச்சு. அப்ப நான் உண்மையாவே பயந்தது என்னன்னா திருப்பி எனக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு பார்த்தேன். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா நான் நினைச்ச மாதிரி நான் நேச்சுரல் கன்செப்ஷன் ஆனேன் அந்த இடத்துல. நிஜமா சொல்றேன், இது கண்டிப்பா டயட் அண்ட் மேமோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமேனால எனக்கு கண்டிப்பா நேச்சுரல் கன்செப்ஷன் நான் நினைக்காத என் லைஃப்ல நடக்குமா இல்ல, நம்ம ட்ரீட்மெண்ட் தான் போகணும், ஐவிஎஃப் தான் போகணும்னு நினைச்சிட்டு என் மைண்டுக்கு நான் கொடுத்தது இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் கைட் பண்ணது கொடுத்த கிஃப்ட் நேச்சுரல் கன்செப்ஷன். நான் கன்சீவ் ஆனேன். எல்லா என்னோட ஸ்கேன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இதுதான். இந்த குரோமோசோம் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்ட்டுமே நாம எடுத்தாங்க. ஒவ்வொரு வாட்டி ஸ்கேனுக்கு நான் பயப்படுவேன். பட் ஆனா ஸ்கேன் ரூம் விட்டு வெளியே வரும்போது நான் ஹாப்பியா தான் வெளியே வந்தேன். ஜான் 2 நான் பாய் பேபி டெலிவரி பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெயின்போ. அண்ட் தேங்க்ஸ் டு மாதவி மேம். நான் இப்ப நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றேன். இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் நானே இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணேன். இந்த மேம் ரெஃபர் பண்ண பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்க இருக்காங்க. இதனால நான் என்ன இந்த பப்ளிக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரெயின்போல நமக்கு வெளியே நினைப்பாங்க ஃபெசிலிட்டி இல்லையே என்ன பண்றதுன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ரெயின்போ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. நீங்க இங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஜெனட்டிக்காவும் சரி, குரோமோசோம் அப்னார்மாலிட்டிஸும் சரி, என்ன பிரச்சனையும் முன்னாடியே கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவ் சக்சஸ்ஃபுல் பிரெக்னன்சிலும் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா வெளியே போக முடியும். சோ எல்லாரும் மேம் டாக்டர் சொன்ன மாதிரி தாய்மைன்றது வந்து ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை இப்ப நான் வந்து என் கையில பேபியோட நான் வச்சுட்டு இருக்கேன். இது நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சோ மச். வண்ணம் கிளினிக் அப்படிங்கிறது ஒரு மதருக்கும் அவங்களோட தாய்மை, அதாவது அந்த கலர்ஃபுல் மதர்ஹுட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற கிளினிக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிறவங்கள மட்டும் பார்க்குறது இல்லை. இதுக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்டை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ண முடியும்னு பண்ணி அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி இந்த பிரச்சனை இருந்தால் இந்த ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் திஸ் கிளினிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ பிரச்சனை வந்து ஒரே விதமாக தெரிஞ்சால் கூட இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிபடி. இந்த கிளினிக்கோட இம்பார்ட்டன்ஸே பேஷண்ட் சென்டர்ட் அப்ரோச் அண்ட் ஒரு டெய்லர் மேட் பிளான், அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் கொடுத்து அவங்களோட தாய்மையோட வரத்தை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த வண்ணம் கிளினிக். அதான் சொல்லிட்டேங்க, சின்னதா ஷார்ட்டா தான் சொன்னேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஸில் மேரேஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வரும்போது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் அதுக்காக வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் மேரேஜ் ரிலேஷன் பண்ணாதான் வரும் அப்படிங்கிறதும் கிடையாது. ரிலேஷனில் இல்லாமல் மேரேஜ் பண்ணாலும் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம். நம்ம மக்களிடையே என்ன ஆட்டிடியூட்னா, நான் நல்லா தானே இருக்கேன், அதனால என் குழந்தைக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற டினையல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் அவங்க சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கு கேரியராக இருப்பாங்க. கேரியர்னால் அவங்களுக்கு அதனால பாதிப்பு இருக்காது. ஆனால் அவங்க ஒரு குழந்தைய உருவாக்கும் போது தாய்க்கும் ஃபாதருக்கும் சேர்ந்து இருக்கிற ஜெனட்டிக் ப்ராப்ளம் குழந்தைக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கலாம். இதோட ஸ்க்ரீனிங் வந்து நம்ம ஐடியலாக ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே பண்ணினோம்னா எத்தனை % அந்த பேபி அஃபெக்ட் ஆகிற அந்த ரிஸ்க்குங்கிறத நம்ம துல்லியமாக சொல்ல முடியும்.
ஜெனட்டிக் ப்ராப்ளம்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதை நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் 13 வாரத்திலேயே அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது லேட்டாக திடீர்னு சர்ப்ரைஸ் ஆகி ஒரு 28 வாரத்தில் புது ப்ராப்ளம் கண்டுபிடிக்கும் போது அந்த தாய்க்கு வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். ஸோ 13 வீக்ஸ்லேயே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா இல்லை அப்படிங்கும்போது பீஸ்ஃபுல்லான ஜேர்னியை நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ வி ரெக்வஸ்ட் என்னன்னா, ஜெனட்டிக் டெஸ்ட்டை ப்ரெக்னென்சியில் செய்யறதுக்கு பதிலாக பிஃபோர் ப்ரெக்னென்சி நம்ம இதை செஞ்சோம்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஐடென்டிஃபை யாருக்கு எவ்வளோ % பிரச்சனை வரும் அப்படிங்கிறதும். இப்போ அட்வான்ஸ்மெண்ட்டில் நிறைய டெஸ்ட் வந்திருக்குது அண்ட் முன்னாடியை விட இப்போ தே ஆர் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால ஸோ ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இல்லை அப்படின்னு மறுக்கிறத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் போகிறது தான் நல்லது. எல்லாத்துக்குமே ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி இஸ் நாட் அ சொல்யூஷன். சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் இப்போ காமிச்ச மாதிரி ஐவிஎஃப் மேபி அ சொல்யூஷன். மிச்சவங்களுக்குலாம் வந்து we can only diagnose and if there is not a problem we can successfully continue the pregnancy. ஆல்கஹால், போதைப் பொருட்கள் இது எல்லாமே உடம்புக்கு கெடுதி. அது ப்ரெக்னென்ட் மதர்ஸ்ன்னு இல்லை, லேடிஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே சொசைட்டியில். ஸோ ப்ரெக்னென்சி அதுவும் ட்ரை பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்மோக்கிங்கே பிரச்சனைனா ட்ரக்ஸ் அதை விட ப்ராப்ளம் தான். ஸோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ட்ரக்ஸுக்குமே தெர் இஸ் நோ சேஃப் லிமிட். இவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணால் ஓகே, நான் இவ்வளோ சிகரெட் மட்டும் பிடிச்சா ஓகே அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே பண்ணாதான் அந்த அவங்க யூஸ் பண்ண ட்ரக்ஸோ இல்லை ஸ்மோக்கிங்கோட இஃபெக்டோ ரிவர்ஸ் ஆகி பேபி ஹெல்த்தியாக வளர முடியும். இருந்தவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், உங்களுக்கான ப்ரெக்னன்சி லாஸோட அனாலிசிஸ் இதெல்லாம் வச்சு இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியவங்க டாக்டர் தான். ஸோ எஸ், ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளே போய் பண்ணிக்கலாங்கிற ஒரு தவறான கருத்தை மட்டும் எடுத்துக்க வேணாம். அப்ரோச் யுவர் டாக்டர், தே வில் அட்வைஸ் யூ த அப்ரோப்ரியேட் டெஸ்ட். ஏன்னா இதில் மெயினாக பேட்டர்ன் ரெக்கக்னிஷன். அவங்களுக்கு ப்ரீவியஸாக வந்த பிரச்சனையை 2-3 தடவை பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத அந்த பேட்டர்ன் ரெக்கக்னிஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். ஓவராலாக நான் என்னோட ஜீன்ஸ் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண முடியும். இன்னும் ஒரு விஷயம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க தனியா இல்லை, டோன்ட் ஃபர்ஸ்ட் புட் யுவர் பிளேம் ஆன் யுவர் செல்ஃப். நீங்களே சுருக்கிக்காதீங்க, சோஷியல் ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் கம் அவுட் அண்ட் டேக் த ப்ராப்பர் ஹெல்ப். மிக மிக இதுல ரொம்ப பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமையே கூட 2-3 ப்ரெக்னன்சி லாஸஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய அவங்களால பெற்றெடுக்க முடியும் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். அப்போ இவ்வளோ ட்ரீட்மெண்ட், இவ்வளோ அனாலிசிஸ் இருக்கும்போது கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி இருக்குது. ஸோ ஜஸ்ட் அவங்க தே ஹாவ் டு சீக் த ரைட் ஹெல்ப். அதுதான் வேற ஒன்றும்.